வணக்கம். நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப எந்த குடும்பங்களை எடுத்துட்டாலும் ஒரு ஸ்ட்ரெஸ், மனசு கஷ்டம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, குழந்தைங்களோட ஒரு சண்டை, பிரச்சனைகள், வெளியில வந்தோமா, வெளியில போனாலும் ஒரு பிரச்சனைகள், அது மாதிரி எல்லாமே மனக்குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நல்லபடியா மாத்தி அமைக்கணும்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நான் அதை பண்ணினேன். நானும் நிறைய பேருக்கு சொன்னேன். அது நல்ல பலிதம் ஆயிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. நான் அதை சொல்றேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணணுங்கிற நம்பிக்கை இருக்கிறவா பண்ணுங்க. ஒரு ஸ்கொயர் டைப்ல ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வசம்பு, அது வாங்கிட்டு வந்த வசம்புல இருந்து ஒரு துண்டு வைங்க, பச்சை கற்பூரம் வைங்க, கொஞ்சம் போல மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், கல் உப்பு இருக்கு பாருங்க, கல் உப்பு கொஞ்சம் வைங்க. இந்த மங்களகரமான பொருள்கள் தான் அதுல வைக்கிறோம். அதனால அது எவ்வளவு நாளானாலும் ஒண்ணுமே உங்களுக்கு செய்யாது. எல்லாமா வச்சுட்டு ₹1 நாணயம் கூட அதுல வைக்கலாம். அது எல்லாத்தையும் வச்சு ஒரு சிகப்பு துணிய சிகப்பு நூலாலேயே கட்டி நம்ம வீட்டுக்குள்ள வெளியில மாட்டக்கூடாது. உள்பக்கத்துல அந்த நிலவாசல்ல நடுவுல ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அது ஒண்ணுமே ஆகாது. எந்த இதுல ஆனால் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகள் தீரும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த எப்படிதான் அந்த கோபம் நம்மளை விட்டு போச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் நிறைய அதிசயம் நடந்திருக்கு. நடந்ததை தான் நான் உங்களுக்கு எனக்கு சொன்னாங்க ஒருத்தர், நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அதை பண்ணி பாருங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த சிகப்பு துணியில கட்டுற முடிச்சு இருக்கு பாருங்க, அது இத்தனை மனசு கஷ்டங்களை மட்டும் தீர்க்கறது இல்ல. சில பேருக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் திருச்செந்தூருக்கு போவாங்க. எல்லாராலையும் திருச்செந்தூருக்கு போறதோ, குலதெய்வத்துக்கே போற இடத்துக்கோ எல்லாராலையும் போக முடியறது கிடையாது. எங்களுக்கே குலதெய்வம் எங்கேயோ தான் இருக்கு. என்னால கூட அடிக்கடி போயிட்டு வர முடியறது கிடையாது. அப்படிப்பட்டவா அந்த குலதெய்வத்தை நம்மள வீட தேடி வர செய்யணும்னா இது ஒரு இது நல்லா இருக்கு. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, கண்டிப்பாவே எனக்கு குலதெய்வம் முருகன். எங்க கூடயே இப்ப முருகன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. எங்க குடும்பத்துல இப்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இது செஞ்சு பாருங்க. இதுவும் நிறைய செலவெல்லாம் கிடையாது. நம்ம ஆத்துல இருக்கிறதான் வைக்கிறோம். ஒரு திருப்பி வேணாலும் சொல்றேன், ஒரு வசம்பு, ஒரு மஞ்சள் துண்டு, பச்சை கற்பூரம், கொஞ்சம் கல் உப்பு, ₹1 நாணயம், அவ்வளவுதான். இது எவ்வளவு நாளம் வேணாலும் நம்ம ஆத்துல இருக்கலாம். 1 வருஷம் கழிச்சு கூட மாத்திக்கணும்னா அந்த துணி அழுக்கா எடுத்துனா மாத்திக்கலாம். மற்றபடி வேற பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நம்மளை தேடி நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வரும், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். மன கஷ்டம் தீர்ந்தாலே போரும்பா. பணம் நம்மளுக்கு அப்புறமா தான். முதல் மனசு நிம்மதி தான் வேணும் நம்ம எல்லாருக்குமே. அது கிடைக்கணும்னா இதை நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமையும். பகவான் அருள் கிடைக்கும். நன்றி.